பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவர் நம்முடைய வல்லமையை என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளுக்கு மேலாக நோக்கமாய் இருக்கிறது. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக உம்முடைய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் கூடி வந்து உம்முடைய மகத்துவங்களையும் ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க முடியாத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிறபடினாலே உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மண்டாட பலப்பட தேவரீர் தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உயிர் தெழுந்த தேவனை வணங்குறது ஜனங்களாக, உயிருள்ள தேவனை ஆண்டவரே தரிசிக்கிறவர்களாக, உயிர் மீட்சி பெற்றவர்களாக தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் அமர எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டு ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிறதான வேத பகுதிகள், ஜபிக்கிறதான ஜபங்கள், கேட்கிற உம்முடைய சத்தியங்களும் ஆண்டவரே உம்முடைய திருப்பந்தியில் நாங்கள் சேரும்போது நாங்கள் உமக்குள்ளாக ஐக்கியப்பட, எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு பலன் உண்டுகிறதாக காணப்பட தேவரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எளிமை நின்று பாமாலையின் 2வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்கிறதான ஹிம் நம்பர் 2, பாமாலை 2வது பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற மன்னிக்கிறது போல இக்குற்றங்களுக்கு மன்னியோ, கொள்ளோ. எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவனை பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இந்த பிரமாணங்களாவற்றையும் எங்களது தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு பின் வரும் இரண்டாம் ஞாயிற்குரிய சுருக்கு ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு பாவம் நீக்கும் பலியாகவும் தேவ பக்தியுள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உடைய குமாரனை தந்தருளினீரே. அவர் அருளின வல்லமையின்படியாக நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு உம்மை துதிக்கவும் அவருடைய மகா பரிசுத்த நடக்கையின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து நாள்தோறும் பிரயாசப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. சபையார் அமருவோம். வேத பகுதிகள் வாசி கேட்போம். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி, அதைத் தொடர்ந்து நிருப வாக்கியம். முதலாம் வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. 2 Kings chapter 6 verses 1 to 7. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்கள் முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். 1 Corinthians chapter 15 verses 1 to 8. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலேயே நீங்கள் ரட்சிப்படைவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததோ உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவெனில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார்.
எல்லாருக்கும் பின்பு அகால பிறவை போன்ற எனக்கும் தரிசனமானார். வாசமுடைய நிர்வாகியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. The Holy Gospel is taken from St. John chapter 20 verses 19 to 23. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அண்டைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படாதமான சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிதாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகமுமே தம்மிடம் நியமிக்கப்பட்டவர், தேவதூதனானவர், ஜோதி ஜோதியானவர், மேலானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கிறவர், நமக்கு ரட்சிப்பாகவும் நமக்காக காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் பரமண்டலத்திலே பிதாவின் ஆசீர்வாதம் சொன்னார். உயிரோடு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனுமாய் பிதாவோடு குமாரனுமாய் தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவங்கள் விட்டுவிடுகின்ற மரித்தோடு மகிமை கிறிஸ்துவினால் காத்திருக்கிறேன். சபையாரம் அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரேசன் மோசஸ் தனது பிறந்தநாளை ஏப்ரல் 23 கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதேபோல் ஜான் சைமன் துரைசிங்கம் தனது பிறந்தநாளை ஏப்ரல் 23 கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகனுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிறந்தநாளை கொண்டாட பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா?
பிதாவே, இந்த அருமையான நேத்துக்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே தங்கள் பிறந்தவங்களை கொண்ட பிள்ளைகளை கத்தாவே உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக கத்தாவே ரைசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்கப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நன்மையான கிருபை முடி சுட்டி கத்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே சொன்ன வாக்குறுதி கத்தாவே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு என்று சொன்ன தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே மகனை ஆசீர்வதித்து ஆலோசனை சொல்லி கத்தாவே ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதற்கு கத்தாவே ஜான் சைமனின் கத்தாவே உடைய கருத்தில் கொடுக்கிறோம்ப்பா. கடந்த வந்த பாதையிலே கத்தாவே உங்களுடைய கரம் மகனோடு கூட இருந்தது, அதற்காக நன்றி ராஜா. அப்பா பிள்ளைகளை கத்தாவே அப்பா குடும்பத்தை கத்தாவே ஆசீர்வாதத்தை மட்டும் வழிநடத்து கொண்டு வந்தீங்க. இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு கிருபையை செய்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. இந்த புதிய வருஷத்தை கத்தாவே நன்மையான கிருபை முட்டி சூட்டி பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை வழிநடத்துவதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Memory verse by children. The power of resurrection in our journey. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்காட்டின பொழுது நம்முடைய இதயம் நமக்குள்ளே கொண்டு விட்டு எரியவில்லையா? லூக்கா 24:32. Were not our heart burning within us while he talked to us on the road and opened the scripture to us? Luke 24:32. Amen. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்காட்டின பொழுது நமக்குள்ளே நம்முடைய இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? லூக்கா 24:32. ஆமென். அப்பொழுது அவர்களை ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி நம்முடைய வேத வாக்கியம் விளங்காட்டின பொழுது நம்முடைய இதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? லூக்கா 24:32. Were not our heart burns within us while he talked to us with us and opened the scripture to us? Luke 24:32. Amen. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடைய பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க. House of where the house exactly was, because everything was dealt by my father and his family members. So mom and I were clueless, but we knew we had a house there, but we had like the documents of it. There were a lot of betrayal from the family side and a lot of issues in regards to that house, but God did not leave our hands. He guided us in every step. Even though we were losing faith in how to find the house, how to reach out, we had no family, we had no help there, but God was there with us throughout, and He guided us and made us find the house. We got the house, we got all the details, and everything was clear. So despite all the obstacles that we faced, He was with us throughout in this entire journey. He helped us secure our home there, and when we went and saw the state of the house, it was in a very bad state, and a lot of people were trying to betray, a lot of people were trying to cheat us because we were two women there and we didn't have a man with us, so it was very easy for them to try to manipulate us into selling it for a very lower amount, and a lot of issues were going on with that house. But however, God did not leave our hands. He was there throughout with us. We went by, we unfortunately had to go by train, and the journey was a hassle, but that 12-hour journey, 13-hour journey, however delayed the train was, whatever it was, He was with us. Mom got a seat, even though nobody was adjusting initially, but then later on, because of her health condition and all, people did help us, and we are very grateful to God for that. While coming back, our train was delayed for around 12 hours initially, but then I was not feeling well, mom wasn't doing okay. We made it to the station and then decided we can't wait for 12 hours because it was very hot and it was not okay to wait for such a long time, but
God guided us. We took a flight. We boarded a flight immediately from Bhopal, came back to Mumbai, and reached there safely. I pray that keep our house in prayers. I pray that God leads the right buyer to us. He leads the right family to us that who wants to buy, and it should be fairly done, not like sold for not the amount that is not in the market value. So I know God won't leave us, and this will be done as per His will. Keep our family in prayers, and thank you. Stotram. சாட்சிக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஒரு விசையாக சமூகத்துக்குள்ளாக வந்து சாட்சியை கூறுவதற்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன்மான ரீனாவுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய உடைமைகளையும் எங்களுக்கு சொந்தமானவைகளையும் தேவரீர் நீர் பாதுகாத்து அதனதன் காலங்களிலே அதை நேர்த்தியான பாதையிலே நடத்துவதற்கான ஞானத்தை தருகிற நல்ல தேவனாக நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலத்தின் பூர்வீகமாக இருக்கிறதான இந்த இடங்களை கண்டுகொள்ளும்படியான பாக்கியத்தை தந்து அங்கே போய் ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களை நேர்த்தியாக பார்த்து எந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த நோக்கமும் ஆண்டவரை நிறைவேறும்படியாக தேவரே நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடையதை யாரும் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு, யாரும் எங்களிடத்திலிருந்து ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கரமானது வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் சுற்றி பாதுகாத்து ஆண்டவரை காத்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள் யாவற்றும் நிறைவாக்கி தந்து நீரை வழி நடத்தி அருள வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் பாவமலை 126வது பாவமலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 126. இந்து கிறிஸ்து இருந்தார் அல்லேலூயா என்ற பாடலை பாடுவோம். பாட
திருச்சபையார் அமருவோம். அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் 3வது வாரத்திற்குள்ளாக கடந்து வர இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடி உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது The power of resurrection in our journey. The power of resurrection in our journey. வாழ்க்கை என்னும் பயணத்திலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கை என்றாலே ஒரு பயணமாக இருக்கிறது, ஒரு சிறிய காலத்தின் பயணமாக இருக்கிறது. அந்த சிறிய கால பயணத்திலே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது எவ்வாறாக செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொதுவாக ட்ரெக்கிங் போவது என்பது இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு எக்ஸ்கர்ஷனாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த ட்ரெக்கிங் அப்படின்னா அந்த ஒரு பெரிய மலையில் என்ன செய்யணும், ஏறணும். அது ஒரு பெரிய ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும், ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். அந்த மலையை ஏறும்போது ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பலன் என்ன செய்கிறது, உண்டாகிறதாக இருக்கிறது. இவ்வாறாக ஒரு பெரிய மலையிலே ஒரு அருமையான வாலிபன் என்ன செய்கிறான், இதை எப்படியாகிலும் நான் ஏற வேண்டும் என்று அவன் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குறவனாக இருக்கிறான். மிகவும் பலன்வானாக இருக்கிறான், பயங்கர உற்சாகம் இருக்கிறது. நான் எப்படியும் மலை உச்சியில் போய் என்ன செஞ்சிருவேன், சேர்ந்துருவேன் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையோடு அவன் என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அவன் சோர்ந்து போகிறவனாக இருக்கிறான். சரீரம் அவனுக்கு என்ன செய்யலை, அவனுக்கு உதவி செய்யாமல் காணப்பட்டது. ரொம்ப டயர்டாக காணப்பட்டான், டிஸ்கரேஜாக காணப்பட்டான். நினச்சா நான் எப்படி மேலே வேற போவேன், பார்த்தா இன்னும் நான் என்ன செய்யலை, ஒரு 20% கூட என்ன செய்யலை, மேலே ஏறலையே அப்படின்ட்டு யோசித்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு மனிதனை அவன் சந்திக்கிறவனாக இருக்கிறான். அந்த மனிதன் வந்து சொல்கிறான், ஐயா மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சேன், ஏறி பார்த்தேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, மேலே ஏற முடியலை. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மீண்டுமாக என்ன செஞ்சானா, அவன் கடந்து வந்தவனாக இருக்கிறானா. இன்னொரு மனிதனை அவன் காணுகிறவனாக இருக்கிறான். அவன் கூடயே இன்னும் பிரயாணிக்கிறவனாக இருக்கிறான். இவனாவது 20% வந்துட்டான், ஆனால் அவன் 20% வர்றதுக்கு முன்னாடியே அவனால் என்ன செய்யலை, முடியலை. ஆனால் திரும்பி போகிறத பற்றி அவன் என்ன செய்யலை, பேசலை. அவன் சொல்கிறான், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வேன், எடுத்து வைப்பேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைத்து நான் எப்படியாகிலும் நான் சேர்வதற்கு என்ன செய்வேன், நான் முயற்சி எடுப்பேன் என்று சொல்கிறவனாக இருக்கிறான். 3வது நபர் வருகிறான், ஆனால் அவன் எதிர்மாறான டைரக்ஷனில் என்ன செய்கிறான், வருகிறவனாக இருக்கிறான். அவன் மேலே போய் தொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து காண்கிற காட்சியை கண்டுட்டு என்ன செய்கிறான், வருகிறவனாக இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ரொம்ப கஷ்டம் மேலே போகிறது, ரொம்ப கஷ்டம் இந்த மலையை ஏறுவது. ஆனால் நீ மேலே ஏறிட்ட அப்படின்னா அங்கேருந்து பார்க்குற வியூ இருக்கலாம், அதை போல் ஒரு வியூ எங்கேயுமே உன்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடமாக என்ன செய்கிறது, இருக்கிறது என்று சொன்னானா. உடனே இவனும் நினச்சானா, நான் என்ன செய்கிறேன், இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னிக்கு எப்படியாகிலும் போவதற்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணி ஏற 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 என்ன செய்கிறானா, ஏற ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறான். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையே காணப்படுகிறது. எல்லாராலையும் வேகமாக என்ன செய்ய முடியாது, அந்த மலையை ஏற முடியாது. சிலர் அந்த மலையை ஏறுவதற்கு முன்பதாகவே என்ன செய்கிறாங்க, விட்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சிலர் படிப்படியாக ஏறி 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 அந்த மலையை ஏறி பார்க்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த ஒரு உற்சாகம் இருக்குது, அந்த ஒரு பலன் இருக்குது, அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது என்கிறதை அறிந்து கொண்டு அதற்கு நேராக தங்களுடைய பிரயாணத்தை என்ன செய்கிறார்கள், நோக்கி கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. நாமும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நேராக அந்த பிரயாணிப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படி நாம் பிரயாணிக்கும் போது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மோடு கூட என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்ரெக்கிங் போகிறவங்க நல்ல தண்ணியை வச்சுக்கிடுவாங்க, பேக் வச்சுக்கிடுவாங்க. இன்னுமாக அவர்கள் சாப்பிடுவதற்கு லைட்டான ஆகாரம், ஹெல்தியான ஒரு ஃபுட்டெல்லாம் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவாங்க. ஆனால் நாம் பிரயாணிப்பதற்கு தேவன் என்ன கூறுகிறார் என்றால், இந்த பிரயாணத்திலே எந்த இயேசுவானவரை மரித்தோரிலிருந்து தேவன் உயிர்த்தெழ பண்ணினாரோ அந்த வல்லமையினாலே நம்மை அவர் பிரயாணிக்க பண்ணுவதற்கும் நாம் அந்த ஸ்தலத்திற்கு போகும்படியாக அந்த மலையை தாண்டும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதியானது வாசி கேட்ட முதலாவது வேத பகுதி
2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வைத்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் ராஜாக்களுடைய காலங்களாக என்ன செய்கிறது இருக்கிறது. பொதுவாக இந்த 2 ராஜாக்களுடைய முதல் பகுதியிலிருந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வருவீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பிரதானமான தீர்க்கதரிசிகள் இந்த முதல் 7-8 அதிகாரத்தில் வருகிறவர்களாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் வாரா? முதலாவது எலியா, இன்னொன்று எலிசா. எலியா யாராக இருக்கிறாரு? தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அவருக்கு பின் வருகிற தீர்க்கதரிசி தான் இந்த எலிசா தீர்க்கதரிசியாக காணப்படுகிறாரு. இந்த 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டிலே, கிறிஸ்துக்கு முன் 9ஆம் நூற்றாண்டிலே எலிசா தீர்க்கதரிசி காணப்படுகிறவராக இருக்கிறார். அந்த ஆகாப் தீர்க்கதரிசிக்கு பின்பதாக ஜெஹோராம் என்கிறதான ராஜாவுக்கு கீழாக வேலை செய்கிறதான தீர்க்கதரிசியாக இவர் என்ன செய்கிறார், செயல்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாமான் என்கிறதான சிரியாவினுடைய ஒரு படைத்தலைவனை குறித்து நாம் என்ன செய்கிறோம். நாமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? குஷ்டரோகம் பிடித்தவனாக இருக்கிறான். அதே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம் எடுத்தவர்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி, போதும் என்ன சூழ்நிலையாக இருக்கிறது என்றால் ஒரு யுத்த சூழ்நிலையாகவே என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்திலையும் சீரியாவின் படைத்தலைவன் வருகிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திற்கு பின்பதாகவும் சீரியாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் வருகிறதான ஒரு யுத்தம், ஒரு போர், ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, பாடு நிறைந்த ஒரு நேரம், இது எல்லாம் என்ன செய்கிறது, சூழ்ந்து கொண்டு இருக்கிற மத்தியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை மட்டும் நீங்கள் வாசிங்க அப்படின்னா ஒரு நல்ல பேசேஜாக, சிம்பிளான பேசேஜாக என்ன செய்யும் தோணும். ஆனால் 5வது அதிகாரத்தையும் 6வது அதிகாரம் அதற்கு பின்பதாக தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா ஏன் இந்த பேசேஜ் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி நமக்குள்ளாக, இவ்வளோ எளிமையான காரியம் எதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக வரும். என்ன நடக்கிறது இங்கே? தீர்க்கதரிசிகளினுடைய குழுவினர்கள், இந்த தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, இணைகிறவர்களாக இருக்கிறாங்க. சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், புத்திரர்கள் இணைங்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின் வரங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிறதான இடம் என்ன செய்கிறது, பத்தாமல் போகிறதாக இருக்கிறது. ஆகவே யோர்தானுக்கு அக்கறையில் என்ன செய்கிறாங்க, நாங்கள் போய் என்ன செய்வோம், தங்குவோம், நாங்கள் எல்கைகளை விரிதாக்குவோம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு ஆக்ஸ் எடுத்து அவங்க நல்ல வுட்டெல்லாம் என்ன செய்கிறாங்க, வெட்டுறவர்களாக இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு ஆக்ஸ் என்ன செஞ்சிருது, தண்ணிக்குள்ளே போய் என்ன செஞ்சிருது, புரியுதா, என்ன ஆகுது, தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அப்போ விழும்போது ஐயோ நான் என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், கேட்குறவனாக இருக்கிறான். இப்போ எலிசா தீர்க்கதரிசி வருகிறாரு, எங்கே விழுந்துச்சு அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு அற்புதம் உண்டாகுது. மீண்டுமாக அந்த உடைந்து போனதான அந்த கோடாரியானது அந்த என்ன செய்கிறது, அவருக்கு மீண்டும் கிடைக்கிறதாக இருக்கிறது. ஒரு சிம்பிளான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வை வைத்துதான் இந்த தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படியாக காணப்படுகிறது என்கிறதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-2வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடனே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. தொடர். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு என்ன உண்டாகிறது, நெருக்கம் என்ன செய்கிறது. நெருக்கம் அப்படின்னா என்னது, எது நிமித்தமாக நெருக்கம் உண்டாகுது? நெருக்கம் எப்போ உண்டாகும், எங்கே பெருக்கம் இருக்குதோ அங்கே தான் என்ன உண்டாகும், எங்கே எக்ஸ்பேன்ஷன் இருக்குதோ அங்கே தான் என்ன உண்டாகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அல்லது த ஸ்கூல்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட், அன்னைக்கு ப்ராஃபிட் ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு மனிதனிடத்தில் தேவன் என்ன செய்கிறார், நேரடியாக பேசுகிறவராக இருக்கிறார். அவருக்கு கீழாக அநேக புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறாங்க. அதுதான் இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஒருவேளை நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு சிஷ்யா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க
சொல்லுவாங்க. ஒரு குரு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே யார் இருப்பா? டிசைபிள், சிஷ்யாஸ் என்ன செய்வாங்க? இருக்கிறவர்களாக இருப்பாங்க. குரு எப்படி ஞானவானாக இருக்கிறானோ அந்த ஞானத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவருடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு முறைமையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசிகளின் வரமும் அப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. இந்த எலிஷா என்கிறதான தீர்க்கதரிசி எலியாவினுடைய தீர்க்க தரிசன வரத்தின் 2 பங்கை என்ன செய்திருக்கிறார்? பெற்றவராக இருக்கிறார். ஆகவே இவரோடு கூட அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இணைந்து இந்த தேவனை குறித்து அறியும்படியாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், the schools of the prophets, the prophecy, இது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? பெருகிக்கிட்டே காணப்படுகிறதாக இருக்கிறது. அந்த பெருக்கத்தின் நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக தங்குவதற்கு, அவர்களுக்குள்ளாக காணப்படுவதற்கு அங்கே ஒரு நெருக்கம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறதாக இருக்கிறது. நீங்கள் ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல தான் என்ன செய்யும்? நடக்கும். ஆக்ஸ் சாப்டர் 2 verse 41 to 47 பார்க்கும்போது ஆதி திருச்சபையில் ஜனங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? திருச்சபையில் சேர்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. 3000 பேர் ஞானஸ்தானம் பெறுகிறாங்க, 5000 பேர் ஞானஸ்தானம் பெறுகிறாங்க, 8000 பேர் வருகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக திருச்சபை பெருக 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 அந்த திருச்சபைக்கு இடம் வாங்கும்படியாக பலவிதமான காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க? செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதே போல தான் இங்கேயும் என்ன நடக்குது என்றால், இந்த எலிஷா என்கிறதான இந்த தீர்க்கதரிசிகளின் வம்சத்தின் வழியாக வந்து இங்கே அநேக தீர்க்கதரிசிகள் கூடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ சொல்லுகிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு கடினமாக இருக்கு, ஆகவே நாங்கள் யோர்தானுக்கு அக்கறைகளை போய் என்ன செய்கிறோம்? இருக்கோம் அப்படிங்காங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட என்ன செய்தான்? போனான். முதலாவது காரியம், உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நம்மோடு கூட காணப்படுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு ரிக்வெஸ்ட் பிரசன்ட் பண்ணப்படுகிறது. என்னவென்றால், நீர் தயவு செய்து உம்முடைய அடியானோடு கூட என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ப்ளீஸ் கம் வித் அஸ் அப்படின்ட்டு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர் என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. இது எதை குறிக்கிறதாக இருக்கிறது? இவர்கள் தேவனுடைய மனிதனின் வார்த்தையை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்களிடத்துல அநேக விதமான வல்லமைகள் இருந்தும் தேவனுடைய தயவை எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். எலிசாவை அழைக்கிறார்கள். என்னால் எலிசா என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நேர்வழியாக தலைமைத்துவத்தை எடுத்து இவர்களை என்ன செய்கிறார்? நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் ஆனது முதலாவது தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல மோசே தேவனை பார்த்து சொல்லுகிறார், நீர் எங்களோடு கூட என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நீர் எங்களோடு கூட வர வேண்டும். அதற்கு அவர் இந்த 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும்? செல்லும். நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதலை தருவேன். உனக்கு போக வேண்டிய இடத்திற்குள்ளாக நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். நான் உன்னோடு கூட பிரயாணிப்பேன் என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த வாக்கு பண்ணுகிற தேவன் அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நமக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறார். என்னவென்றால், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக என்ன செய்கிறது? செல்கிறதாக இருக்கிறது. 2வது காரியமாக, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தேவன் நம்மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்கிறதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Kings chapter 6 verse 5. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வெட்டு விழுதுகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். இப்போ என்ன நடக்குது அங்கே? இப்போ என்ன நடக்குது அங்கே? என்ன செய்கிறது? நல்ல மரத்தை என்ன செய்கிறாங்க? வெட்டி கூடாரம் போடுறதுக்கு என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அப்போ அந்த மரத்தை, அந்த உத்திரத்தை அவர்கள் வெட்டும்போது வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் என்னது? ஆக்ஸ். என்னது பயன்படுத்துகிறாங்க? ஆக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஓங்கி அந்த ஆக்ஸ் என்ன செய்கிறான்? அடிக்கிறான்.
அடிச்சுட்டு அவன் கையை தூக்குறான். அந்த ஆக்ஸில் இருக்கிறதான அந்த அயன் ராட் என்ன செய்கிறது, அது தவறி எங்கே போய் விழுகிறது, எங்கே போய் விழுகிறது, தண்ணிக்குள்ளே போய் என்ன செய்கிறது, விழுகிறது. அது விழுந்த உடனே அவன் கத்துகிறவனாக இருக்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, அது எப்படி வாங்கப்பட்டது, இரவல். அப்படின்னா என்னது, அது கடனாக என்ன செய்யப்பட்டது, கடனாக என்ன செய்யப்பட்டது, வாங்கப்பட்டதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு சின்ன ஆக்ஸ், என்ன ஆக்ஸ், ஒரு சின்ன ஆக்ஸாக இருக்கிறது. இருப்பினும் அந்த சின்ன ஆக்ஸ் ஆனது எல்லா நபர்களிடத்துல இருக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு காரியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19லேருந்து 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ஸாக இருக்கட்டும், கோடாரியாக இருக்கட்டும், இன்னுமாக யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற ஈட்டிகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் ஷாப் பண்ணுவதற்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தில் யாரும் இல்லை. ஆகவே அவர்கள் பிலிஸ்தர் இடத்துல போய் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, தங்களுடைய வாறுகளை எல்லாவற்றையும் தீட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே 1 சாமுவேல நீங்கள் தொடர்ந்து வரும்போது இந்த தாவீது வந்து கோலியாத்துக்கு முன்பாக என்ன செய்கிறான், நிற்கிறவனாக இருக்கிறான். அப்போ சவுல் ராஜா சொல்கிறாரு, யுத்த கலத்தில் போடப்பட வேண்டியதான எல்லா வஸ்துக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, போடுங்க அப்படின்ட்டு அழகான நல்ல யுத்தத்திற்கான கலை எல்லாம் என்ன செய்கிறான், அவனுக்கு தருகிறான். கத்தி என்ன செய்கிறான், தருகிறான், எல்லாவற்றையும் தருகிறான். ஆனால் தாவீதோ என்ன சொல்கிறவனாக இருக்கிறான் என்றால், நான் கரடியையும் நான் சிங்கத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சிருக்கிறேன், எதை வச்சு, எதை வச்சு, எதை வச்சு, கத்தியை வச்சா, ஈட்டியை வச்சா, இல்லட்டா ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சா, இல்லை, நான் என்னுடைய கையை வைத்து, அல்லது அவன் இடத்துல அந்த இடத்துல காணப்பட்ட ஆயுதத்தை வைத்து அவன் என்ன செய்தவனாக இருக்கிறான். எந்த ஒரு ஸ்பெஷலான ஆயுதம் அவன்கிட்ட இல்லவே இல்லை. there was no special instruments or there were no special weapons. ஆகவே இது ரொம்ப ஒரு விலையேற பெற்றதான ஒரு காரியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. அங்கே அந்த விலையேற பெற்றது ஒரு புறத்தில் இருக்க, இன்னொரு புறத்தில் அது கடன் வாங்கப்பட்டதான ஒரு காரியமாகவும் என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. கடன் வாங்கப்பட்ட ஒரு காரியமாக என்ன செய்கிறது, கோடாரியாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்போ அந்த கடனை திருப்ப முடியலை அப்படின்னா இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் கடனாளியாக என்ன செஞ்சிருவான், மாறி போயிடுவான். இந்த கடனாளியாக மாறி போய் இந்த கடனை தீர்ப்பதற்கு அவன் பல காரியத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்கும், செய்யும்படியாக அவன் தள்ளப்படுகிறவனாக காணப்படுவான். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை இதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கேயாசி என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த கேயாசிக்கு என்ன ஆசை வந்துட்டு அப்படின்னா, நாமான் சொல்லுகிறாரு, ஏதாவது வேண்டாம் என்கிட்ட என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்கொண்டு சொல்லும்போது இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறா, எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு சொல்கிறாரு. ஆனால் கேயாசி பார்க்கிறா, இந்த முதலாளி கூட இருந்தால் எனக்கு எதுவும் என்ன செய்யாது, கிடைக்காது, நான் கொஞ்சம் பணத்தை எப்படியாவது வாங்குறதுக்கு என்ன செய்கிறேன், போகணும் அப்படின்ட்டு அவன் பின்னாக போய் அந்த பணத்தை என்ன செய்கிறவனாக இருக்கிறான், வாங்குறவனாக இருக்கிறான். அதே போல தான் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பேராசையினாலே பணத்தை வாங்குறவனாக இருக்கிறான். இங்கே கோடாரியை தொலைத்து இருக்கிறதான இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒரு கடன்வாண்டியாக மாறி நாளைக்கு அந்த கடனை தீர்க்கும்படியாக அவனும் என்ன செய்யலாம், பணத்திற்கு பின்பதாக ஓடுகிறதான ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம், ஏற்படுகிற நிலைமையாகவும் என்ன செய்யலாம், காணப்படுகிற ஒரு நிலைமையாக காணப்படலாம். அவன் அப்போ கத்துக்கிறான், ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன், இதை நான் ஒரு கடனுக்காக நான் வாங்கினேனே, இங்கே இந்த கோடாரியை நான் கொண்டு இந்த வுட்டை இந்த இல்லத்தை நான் இருக்கும்படியாக ஸ்தலத்தை பண்ணும்படியாக மாத்திரமே நான் வந்தேனே அப்படின்ட்டு என்ன செய்கிறான், சொல்லுகிறவனாக இருக்கிறான். அதற்கு எலிசா உடனடியாக பதில் கொடுக்கிறவனாக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சிறிய சிறிய காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களானது நமக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ வேல்யூபிளான காரியம் அப்படின்ட்டு, நமக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு காரியம் அப்படின்ட்டு. அந்த ப்ரெஷியஸான காரியங்கள் மற்றவர்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியப்படாது. ஆனால் தேவன் அந்த சிறிய காரியத்தையும் நாம் எவ்வளோ வேல்யூ கொடுத்து வைத்திருக்கிறோமோ அதை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 10 பவுனுக்கு செயினை போட்டாலும் அந்த கஷ்டத்தில் ஒரு பவுனுக்கு மோதிரம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப நமக்கு என்னதாக இருக்கும், மெமரபிளா, அப்படி தானே, மெமரபிளா. அது தொலைஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே ஓடாது, அது ஒன்றுமே ஓடாது. அதை தொலையும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சின்ன மோதிரம் தானே, போனால் போட்டும். இது மனிதர்கள் கூறுவாங்க. ஆனால் தேவன் ஒருபோது என்ன செய்கிறவர் இல்லை, அப்படி சொல்லுகிறவரே
இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நம் மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். இதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிறதான சகோதர சகோதரிகளை குறித்து நாம் நன்றாக தெரிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். லாசரு மரித்து போயிட்டான், 3 நாள் ஆயிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வருகிறாரு. வரும்போது மார்த்தாள் போய் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ இங்கே இருந்தீர் என்றால், நீங்க இங்கே இருந்தீங்க என்றால் இது என்ன செஞ்சிருக்காது, நீங்க இருந்தீங்க என்றால் இது என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அங்கதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா என்ன செய்கிறேன். நான் இங்க இல்லை நீ நினைக்க பத்தியா, அதுதான் எனது தவறு. நான் தூரத்துல இருந்தேன், ஆகவே என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கியா? இல்லை, நான் எங்க இருந்தாலும் நான் உன் மீது கண்ணை வைத்து என்ன செய்கிறவனாக இருக்கிறேன், கரிசனை கொள்ளுகிறவனாக என்ன செய்கிறேன், காணப்படுகிறவனாக இருக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கா நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆனது அவர் நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்கிறதை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. மரித்து போனவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், 3 நாளைக்கு பின்பதாக உயிர்த்தெழ பண்ண முடியும் என்றால், அவர் எந்த விதமான அற்புதங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அற்புதத்தை இங்க செய்கிறாரு? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு வரலாம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை எங்கே எறிந்து, இப்போ என்ன நடக்குது அங்க என்ன நடக்கு? அவன் கொம்பை என்ன செய்கிறான், வெட்டுறான். வெட்டி அந்த இடத்துல என்ன செய்கிறான், போடுகிறான். போட்ட உடனே என்ன நடக்குது? இரும்பு என்னது, இரும்பு வந்து மிதக்குமா? அயன் வந்து ஃப்ளோட் ஆகுமா? இரும்பு வந்து மிதக்கிறதுக்கான தன்மை ஏதாவது இருக்குதா? இல்லை, இரும்புக்கு மிதக்கிற தன்மை இல்லை. ஆனால் தேவனுடைய தயவு உள்ள வந்துட்டு அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்துட்டு அப்படின்னா, அந்த இரும்பு கூட மிதக்கும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசை கோலை கொண்டு என்ன செய்கிறான், காண்பித்து 2 சிவந்த சமுத்திரத்தை அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், 2ஆக. எதுல வல்லமை இருக்கு? அந்த கோல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? இங்க என்ன செய்கிறவனாக இருக்கிறான், ஒரு அழகான ஒரு கொம்பை வெட்டி அவன் என்ன செய்கிறான், அதுல கொம்பு எதுல பண்ணப்பட்டிருக்கிறது, கொம்பு என்ன எதுல பண்ணப்பட்டிருக்கிறது, மரத்தின் கிளையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மரத்தின் கிளையில அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பண்ணப்பட்டிருக்கிறது. அதே மரத்தின் அந்த கிளையில தான், அதே மரத்தை தான் சிலுவை அடையாளமாக இயேசு கிறிஸ்துவானவர் சுமந்து அதில் மரித்து உயிரோடு எழும்பி அதனுடைய வல்லமை நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, இட் இஸ் கால்ட் ஆஸ் த சஸ்பென்ஷன் ஆஃப் நேச்சுரல் லா பை டிவைன் பவர். அப்படின்னா என்னது? அந்த இரும்புக்கு தன்மையானது தண்ணிக்குள்ளாக தான் என்ன செய்யணும், அந்த இரும்பு அதற்காக தான் பண்ணப்பட்டிருக்கிறது. கீழே என்ன இருக்கிறது, லா ஆஃப் கிராவிட்டி என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த ஈர்ப்பு தன்மையானது கீழே அதை என்ன செய்கிறது, இழுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த வல்லமையானது செயல்படுகிறதோ, அந்த வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஈர்ப்பு தன்மையும் மாறுகிறதற்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், கிருபை தருகிறவராக. இட் டிஃபைல்ஸ், இட் பிரேக்ஸ் த லா, இட் பிரேக்ஸ் த லா ஆஃப் த நேச்சர், இட் பிரேக்ஸ் த லா ஆஃப் த நேச்சர் அண்ட் இட் டர்ன்ஸ் அப். அங்கே இப்போ மேலே வந்து இப்போ என்ன செய்கிறது, மிதக்கிறதை அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், காணுகிறவனாக இருக்கிறான். தேவன் செய்கிற அற்புதமும் அவ்வாறாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. கண்ணு தெரியாத ஒரு குருடை வருகிறான். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், இந்த மணலில் என்ன செஞ்சுக்கோ, உன் எச்சை என்ன செஞ்சுக்கோ, அதை அழகாக மிக்ஸ் பண்ணி உன் கண்ணில் வைத்து சிலோவாமில் போய் என்ன செய், சிலோவாமில் போய் என்ன செய். அங்கே என்ன உண்டாயிட்டு, கண் பார்வை என்ன செய்தது, வந்ததாக காணப்பட்டது. மோசை குறித்து ஏற்கனவே சொன்னேன். அதே 2 ராஜாக்கள் நீங்க முன்பகுதியில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதவை காணப்படுகிறவராக இருக்கிறார். அந்த விதவை என்ன செய்கிறாள், அவள்கிட்ட இருக்கிறதான எண்ணெயும் மாவும் என்ன ஆகாம இருக்கு, வத்தாம என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு போறாங்க. அது 5000 பேருக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை செயல்படும் போது, தேவனுடைய வல்லமை செயல்படும் போது அது எல்லாவற்றையும் நமக்கு மாற்றுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதிலே தேவன் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் நம் மீது கரிசனை உள்ள தேவனாக என்ன செய்கிறார்
இருக்கிறார். எனக்கு முக்கியமான காரியம், எனக்கு ப்ரெஷியஸான காரியம், எனக்கு ரொம்ப தேவையான காரியத்தில் ஒருவேளை உலகத்தார் புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் என் தேவன் புரிந்து கொண்டு அந்த காரியங்களிலே வேண்டியதான அற்புதத்தை தேவன் செய்வதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். மூன்றாவது காரியமாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதை எடுத்துக்கொள் என்றான், அப்படியே அவன் கையை நீட்டி. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, அந்த அயன் இருக்குல்ல, அந்த அயனுக்கான அந்த கோடாரிக்கான தன்மை எப்படியாக இருக்கிறது? அது நேர தண்ணிக்குள்ளாக என்ன செய்யணும்? போகணும். அப்படி தானே? தண்ணிக்குள்ளாக போகணும். அங்கே ஒரு என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தின் நிமித்தமாக இப்போ என்ன செய்கிறது? எங்கே மிதக்குது? தண்ணி. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, தண்ணீர் வேற வந்த இடத்துல நேர கையில் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. நேர கையில் வந்திருந்தா, நேர பேக் டு அந்த கோடாரிக்குள்ள அந்த ராட்ல வந்து அப்படியே நின்று இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்ற புரியுதா? நிறைய நேரங்களில் நம்ம சிரிக்கும் ஒருவேளை, ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம இப்படி தான் ஆசைப்படுறோம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் எப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் மேஜிக் செய்யணும்ன்ட்டு என்ன செய்கிறோம் நம்ம? அப்போ எங்கேருந்து? கீழேருந்து. இது கார்ட்டூனில் என்ன செஞ்சுருப்போம்? பார்த்துருப்போம். கீழே இருக்கிறதான அந்த கோடாரி அப்படியே நேராக மேலே வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகி நேராக இங்கே வந்து என்ன செஞ்சிடறோம்? அற்புதம்னா அப்படி தான் என்ன செய்யணும்? இல்லை. ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்க. தேவனுடைய மனுஷர் அவனை பார்த்து சொல்லுகிறாரு, அதை எடுத்து கொள், அதை எடுத்து கொள். இந்த உயிர்த்தள்ளலின் வல்லமை நமக்கு தேவன் செய்கிற அற்புதத்தையும் மீட்பையும் செயல்பாடு செய்யும்படியான பலத்தை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The resurrection helps us to do the restoration in action. அந்த ரிஸ்டோரேஷன், அந்த மீட்பை, அந்த விடுதலையை, அந்த அற்புதத்தை தேவன் செய்யும்போது அதை பயன்படுத்தும்படியாக செயல்படுத்தும்படியான பலத்தையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து நடக்கும்போது காலின் எலும்பு என்ன செய்கிறது? முறிந்து போகிறதாக இருக்கிறது. போன் என்ன செஞ்சிருது? உடைஞ்சிருது. போன் உடைஞ்சிட்டு அப்படின்னா டாக்டர் என்ன செய்யணும்? அதை சர்ஜரி பண்ணால் தான் அதை என்ன செய்ய முடியும்? சேர்க்க முடியும். டாக்டர் சர்ஜரி பண்ணிட்டாரு. சர்ஜரி பண்ணிவிட்டு இப்போ சொல்லிட்டாரு, இந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஆனால் அடுத்த காரியமாக சொல்கிறாரு, 2 வாரம் என்ன செய்யணும்? நீங்கள் பெட் ரெஸ்ட் என்ன செய்யணும்? எடுக்கணும். அதுக்கு பிறகு 2 வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். அதுக்கு பிறகு 2 வாரம் கழித்து நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன செய்யணும்? அல்லது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா பெட்டிலே படுத்து கிடந்துட்டு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ஏதாவது பயனுண்டா? ஏதாவது பயனுண்டா? இந்த உயிர்த்தள்ளலும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த உயிர்த்தள்ளலின் வல்லமையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தேவன் அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை காத்து கொள்ளும்படியாக அந்த வல்லமையை நம்மோடு செயல்படுத்தும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். நம்ம அழகாக எல்லா டைமும் அந்த ரெட் சி கதையை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். மோசே போனார், அந்த கோலை எடுத்து என்ன செஞ்சார்? நீட்டினார். நீட்டினோன்னா அது 2ஆக என்ன செஞ்சிச்சு? 2ஆக என்ன செஞ்சிச்சு? இன்னைக்கு ஒருவேளை மோசே இங்கே இருந்தாங்க, இங்கே நம்ம பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறதான ஒரு கடலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியாக கோலை நீட்டு காண்பித்து அதை 2ஆக பிரித்து, வாங்க ஜனங்களே நம்ம என்ன செய்வோம்? நடப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா யாருமே என்ன செய்ய மாட்டோம். நீங்கள் நடப்பீங்களா? நீங்கள் நடப்பீங்களா? நான் கொஞ்சம் சந்தேகமாக தான் என்ன செய்வேன். முதல்ல என்ன செய்யுங்க? போங்க, நான் பார்த்துக்கிட்றேன். பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணால் என்ன செய்வோம்? நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், இப்படியே பார்த்து 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 இப்படியே நம்ம வெயிட் பண்ணி 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 அந்த வல்லமையினுடைய மகத்துவத்தை நாம் இழந்து போகிறவர்களாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். தேவன் மீட்கவே பட முடியாத நம்மை அவருடைய திரு சமூகத்திற்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்த தேவன் தொடர்ந்து வளருவதற்கும் அவர் வல்லமை என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். கிருபை இலவசமாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த கிருபையை கொண்டு வேண்டியதான விசுவாசத்தில் வளர வேண்டியது நம்மளுடைய கடமையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. வளரா விட்டோம் என்றால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் வீணாக என்ன செய்கிறது? போகிறதாக இருக்கிறது. வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கும்
அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளாக நடத்து கொள்ளும்படிக்கு நமக்கு என்ன செய்கிறார் தேவன்? வல்லமை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நமக்கு என்ன செய்கிறார் தேவன்? வல்லமை தருகிறவராக இருக்கிறாரு. அற்புதத்தை செய்தார், தெரிந்து கொண்டார், அடையாளத்தை தந்தார், அவருடைய மந்தைக்குள்ளாக சேர்த்து கொண்டு இப்போ சொல்றாரு, நீங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, போய் உலகத்திற்குள்ளாக வாழுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கு அப்படின்ட்டு. அப்படி அவர் சொல்லும்போது அந்த வல்லமையோடு வாழ்வதற்கான பலனை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் நம் மீது கரிசனை உள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் கரிசனை கொள்ளுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நம்மளுடைய வாழ்க்கையில பெரிதான அற்புதங்களை, நடக்காத நிகழ்வுகளை நம் இடத்துல செய்கிறவராக இருக்கிறார். அப்படி செய்து அந்த வல்லமையை கொண்டு நாம் தொடர்ந்து இன்னும் வளர்ந்து பெருகும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். தாமஸ் எடிசனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் என்ன செய்தார்? பல்பை என்ன செய்தார்? எலக்ட்ரிசிட்டி பல்பை என்ன செய்தார்? அவர் கண்டுபிடித்தவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கும் அவரை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண்டுபிடித்த அந்த பல்பு நிமித்தமாக நம்ம யாரை ஞாபகம் வச்சிருக்கிறோம்? தாமஸ் எடிசனை நம்ம ஞாபகம் வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த ஒரு பல்புக்கு முன்பதாக 10,000 பல்பு எனக்கு என்ன செஞ்சிச்சு? ஃபெயிலாக. Before that one bulb, before that one time, I have failed more than 10,000 times. I have failed over 10,000 times அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, I have not failed. I have just found 10,000 way that won't work. That won't work. அநேக நேரங்களில் நம்மளுடைய பலன், நம்மளுடைய பிரயாசம், நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய பலவிதமான செயல்பாட்டுக்குள்ளாக நாம் காணப்பட்டு உலகத்திற்குள்ளாக பிரயாணிக்கும் போது நாமும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? ஃபெயிலாகி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக இந்த ஃபெயிலான நம்மை தான் அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நடத்தி ஒவ்வொரு காரியத்தை குறித்து கரிசனை உள்ளவராக இருந்து தேவன் கொடுத்திருக்கிற மீட்பை அவருக்காக செயல்படுத்தும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டபடினாலே தான் நாம் கிறிஸ்துவினுடைய மந்தைக்குள்ளாக காக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து அந்த வல்லமை நம்மை வழிநடத்தி, அவருக்குள்ளாக நம்மை காத்து, அவருக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி, வேண்டியதான எல்லா விதமான தேவைகளை தேவன் சந்தித்தருளி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் வளருவ பாக்கியத்தை தேவன் என்ன செய்வாராக? தந்தருள்வாராக. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெசரெக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக எதெல்லாம் வேலை செய்யாதுன்னு கூட நமக்கு என்ன செய்கிறது? தேவன் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று தான் செயல்படுகிறது. அது என்னவென்றால் ஹிஸ் பவர் ஆஃப் ரெசரெக்ஷன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நிமித்தமாக புது வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புது வாழ்க்கையில என்னென்றும் வாழும்படியான பாக்கியத்தை தேவன் தொடர்ந்து நாம் யாவருக்கும் தந்தருளி வழி நடத்துவாராக. தேவன் நாம இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.